Get ready for main passage. 20 seconds. 15 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களே வணக்கம். இம்மாமன்றத்தின் 16வது சட்டமன்ற கூட்டத்தில் என் முதல் உரையை நிகழ்த்துவதை பெரும் பேறாக கருதுகிறேன். இம்மாமன்றம் நீண்ட நெடிய பாரம்பரியமும் வரலாறும் கொண்டுள்ளது. நீங்கள் அனைவரும் இந்த பெருமைமிகு மன்றத்தின் வழித்தோன்றல்கள். உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்புத்தாண்டில் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்வில் வளமும் நலமும் பெற்று மகிழ்வுடன் வாழ உளமாற வாழ்த்துகிறேன். இந்த அரசு பதவியேற்ற முதல் நொடியில் இருந்தே ஒட்டுமொத்த அரசு இயந்திரங்களும் முடுக்கி விடப்பட்டதுடன் மருத்துவ கட்டமைப்பும் மேம்படுத்தப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பொருளாதாரமும் மக்கள் வாழ்வாதாரமும் பெருமளவில் பாதிப்படையாமல் கொரோனா பெரும் தொற்றை இந்த அரசு வெற்றிகரமாக கட்டுப்படுத்திய முறை நமது நாட்டிற்கே முன்னோடியாக அமைந்தது. கொரோனா தடுப்பூசி செலுத்துவது குறித்து இந்த அரசு மேற்கொண்டுள்ள சீரிய முயற்சிகள் முழுமையாக வெற்றி பெற தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மருத்துவ சேவைகளை மக்களின் இருப்பிடத்திற்கே கொண்டு சேர்க்கும் வகையில் மக்களை தேடி மருத்துவம் என்னும் முன்னோடி திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார்கள். வருமுன் காப்போம் திட்டத்திற்கு புத்துயிர் அளிக்கப்பட்டு மாநிலமெங்கும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. வடகிழக்கு பருவமழை காலத்தில் சென்னை உட்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வரலாறு காணாத மழை பொழிவும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டன. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நேரடி பார்வையில் முன்னெச்சரிக்கையாக சரியான நேரத்தில் அணைகளிலிருந்தும் ஏரிகளிலிருந்தும் உபரி நீர் விடுவிக்கப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் அளிக்கப்படுவதை உறுதி செய்து பேரிடர் நிவாரண பணிகளை முன்னின்று நடத்தியது பாராட்டிற்குரியது.
மக்கள் பணியில் சிறப்பான மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க தமிழக மக்கள் அரசுக்கு முழு ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். தேனி விஜயா மின்பொருள் நிறுவனத்தின் மேலாளர், கோயம்புத்தூர் திருவாளர்கள் கோகிலா சகோதரிகள் கூட்டமைப்பின் மேலாளருக்கு எழுதிய 24/5/2022 நாளிட்ட கடிதம். அன்புடையீர், கடந்த நவம்பர் மாதத்தில் பெய்த பெருமழையால் பல்வேறு இடங்களில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் பெருவெள்ளம் ஏற்பட்டு பெரும்பான்மையான இல்லங்களில் நீர் புகுந்து அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் மிகுந்த துயரத்திற்கு ஆளாகியுள்ளார்கள். அரசும் தன்னார்வ அமைப்புகளும் மக்களின் துயரை தீர்க்க உதவியுள்ளன. பாதிக்கப்பட்ட இல்லங்களில் வீட்டு உபயோக மின் பொருட்கள் பழுதாகி உள்ள நிலையில் தங்கள் நிறுவனத்தின் மூலம் விற்பனை செய்யப்படும் எங்கள் தயாரிப்பு மின் பொருட்களுக்கு கூடுதலாக 10% தள்ளுபடி அளித்து விற்பனை செய்திட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விற்பனையின் மூலம் தங்களுக்கு ஏற்படுகிற நஷ்டத்தை நாங்கள் சரிகட்ட தயாராக உள்ளோம். தங்கள் உண்மையுள்ள